21 வயது இளம் நடிகர் அம்ரேஷின் திறமைக்கு கிடைத்த தேசிய விருது. நடிகை ஐஸ்வர்யா, தொழிலதிபர் ரஞ்சித் நிச்சயதார்த்த கோலம், எதிர்பாராமல் இணையும் திருமண ஜோடி. லட்சக்கணக்கான ரசிகர்களுடைய கனவு கண்ணி என்னோட மனைவி. இது மட்டும் நடந்துட்டா நடத்தி காட்டு வேண்டாம். இந்த பொய்யை மட்டும் மெய்யாக்குறதுக்காக எவ்வளவு ஆதாரங்களை செட்டப் பண்ணி வச்சிருக்க தெரியுமா? கண்டிப்பா. அடுத்த வர ஸ்டெப் என்னன்னு பாரு. இனி ஓன் டைம் நடக்கும். கலக்கோடா எனக்கு தெரியும். நீங்க தேசிய விருது வாங்கினதுக்காக எங்க எல்லா பத்திரிகையாளர்கள் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப நன்றி. இந்த வெற்றி உங்களோடது. நீங்க எல்லாரும் தான் எனக்கும் ரசிக பெருமக்களுக்கும் பாலமா இருந்திருக்கீங்க. அந்த பெருமைக்குரிய ரசிகர்கள் இல்லைன்னா நான் இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்திருக்க முடியாது. நான் தான் உங்களுக்கு வாழ்த்தும் நன்றியும் தெரிவிக்கணும். 21 வயசுல இவ்வளவு பெரிய சாதனையை உங்களால எப்படி சார் செய்ய முடிஞ்சது? எல்லாமே இறைவனின் ஆசியாலும் பெற்றோர்களின் அரவணைப்பினாலும் கடும் முயற்சியாலும் உருவானது. முக்கியமா என்ன தாங்கிட்டு இருக்கிற தயாரிப்பாளர்களும் இயக்குனர்களும் தான். அவங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி. இந்த வெற்றி நீங்க எதிர்பார்த்தது தானா? இவ்வளோ பெருசா எதிர்பார்க்கல. உங்க கூட ஐஸ்வர்யா நிறைய படத்துல ஜோடியா நடிச்சிருக்காங்க. இன்னைக்கு அவங்கள பத்தி ஒரு குட் நியூஸ் வந்திருக்கு. அதை பத்தின உங்க அபிப்பிராயம் என்ன? என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். சார் ஃபோன். எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ. வாழ்த்துக்கள். உனக்கு விருது கிடைக்கின்றது நான் எதிர்பார்த்தது தான். அதனால அது எனக்கு சர்ப்ரைஸா தெரியல. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. உனக்கு இன்னும் நிறைய விருதுகள் கிடைக்கணும். தேங்க்யூ சார். எப்போ மேடம் கல்யாணம்? நடிக்கிற படம்லாம் முடிச்சிட்டா இல்லை அதுக்கு முன்னாடியேவா? திருமணத்துக்கு பிறகு நடிப்பீங்களா? ஹலோ. ரவிக்குமார் பேசுறேன். சார் சொல்லுங்க சார். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ சார். எல்லாம் உங்க பிளெஸிங்ஸ். என்னோட பிளெஸிங்ஸ் என்னையா இருக்கு? எல்லாம் உன் ஹார்ட் ஒர்க், டெடிகேஷன் அதெல்லாம் தான். எனவே என்னுடைய வாழ்த்துக்கள். இன்னும் மேலும் மேலும் நல்லா வளரணும். ஓகே, தேங்க்யூ சார். இந்த பேப்பர் நியூஸ் எல்லாமே போய். அப்போ இந்த நியூஸ் திட்டமிட்ட செயல், ஒரு ரோகோட செயல். ஹலோ. என்ன ஹீரோ? நான் தான் ரஞ்சித் பேசுறேன். எப்படி நியூஸ்? சும்மா ஹாட்டா இல்ல? டாக் ஆஃப் தி டவுன்னா இதான் மச்சி. அவ டப்பா டான்ஸ் ஆடிச்சுல. போலீஸ் கிட்ட போய் பொய்யா நியூஸ் போட்டேன்னு சொன்னாவே அவளை விட நான் நடிப்பேன். கமிஷனர் கிட்ட இனிமே என்ன தாலி கட்டி ஹனிமூனுக்கு தான். இந்த ஆபரேஷனுக்கு பேர் என்ன தெரியுமா? ஐஸுக்கு ஆப்பு. நல்லா இருக்குல்ல டைட்டில்? ஹீரோ என்ன ஜீரோ ஆயிட்டியா? சத்தத்தையே காணும். நான் பேசுறது கேக்குதா? தமிழ்நாடே கேக்குது. தமிழ்நாடே கேக்குதா? ரஞ்சித் சார், உங்க வாயாலே ஊருக்கு உண்மை சொல்ல வச்சேன். இப்போ இதுதான் டாக் ஆஃப் த டவுன். மச்சான், இந்த கவுண்டர் ஆப்ரேஷனுக்கு பேர் என்ன தெரியுமா? அவனுக்கு அவனே வச்ச ஆப்பு. நல்லா இருக்குல்ல? பாய். வேற ஏதாவது டவுட்ஸ் உண்டா? அதான் வாக்கு மூலமே சொல்ல வச்சிட்டீங்களா சார்? நிஜத்துல நீங்க தான் ரியல் ஹீரோ. முக்கிய செய்தி. சென்ற ஆண்டில் சிறந்த நடிகருக்கான தேசிய விருது பெறும் நடிகர் அம்ரேஷிற்கு திரையுலகம் மற்றும் பல துறைகளிலிருந்தும் வாழ்த்துக்கள் குவிகின்றன. பரபரப்பாக பேசப்பட்ட பிரபல நடிகை ஐஸ்வர்யா ரஞ்சித் திருமண செய்தி அப்பட்டமான பொய் என்றும் திட்டமிட்ட சதி என்றும் நிரூபணமாகியுள்ளது. பிரபல பைனான்சியரின் மகன் ரஞ்சித் சதிகாரன் என்பது ரஞ்சித்தாலேயே அம்பலமானது. மோசடி செய்த ரஞ்சித் விரைவில் கைது செய்யப்படுவார் என்று போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. எங்கடா இருக்க? அம்ரேஷ், வெளியே வா.
வெல்கம். கூப்பிடாமலே வந்திருக்கீங்க. புது கதை டிஸ்கஷனா இல்லை டேட்ஸ் வாங்கவா? ஒரே நாளில் நாடறிஞ்ச கேடி ஆயிட்டீங்க. நான் விருது வாங்குறதை விட உங்கள் கையில் விளங்க மாட்ட போகிறது தான் இப்போ ஹாட் நியூஸ். தண்டனை அனுபவிக்க அதர்மம் தர்மத்துக்கிட்ட வந்து நிற்குமா? எது நிற்கும்னு இப்போ தெரியும்டா. எது நிற்குதுன்னு இப்போ பார்த்தியா? எப்படி நம்ம டைமிங் காலேஜ் கிரவுண்ட் லெவல் ஆனோம், அந்த ரேஞ்சு லெவல் வேற. இப்போ என் வீட்டில் இந்த ரேஞ்சு ஸ்டேட்டஸ் வேற. என் கூட பிறந்தவ காலை உடைச்சு போலீஸ்க்கு தடையுமே இல்லாம பண்ண கிரிமினல் நேருக்கு நேர் வந்துட்ட. நேர்த்தி கடன் முடிக்க வேணாம். தேவையில்லாம துடிக்கிற இந்த இதயத்தை ஸ்டாப் பண்ணிடலாமா? சொல்லு மேன். கம் ஆன். பேசணுமா? பேஸ் பேஸ் பேஸ். என்ன மன்னிச்சிடுறா அம்லேஷ், என்ன மன்னிச்சிடுறா. சத்தியமா வாழ்க்கையில் இனிமே குறுக்கிட மாட்டேன்டா. ஆக்சுவலி ஓ வருகால மனைவி, ப்ளீஸ் தான் என்ன மன்னிச்சிடுறா. பண திமிரில் ஆடுறத இதோட நிறுத்திக்க, இல்ல நிறுத்திடுவேன். நன்றி 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 நன்றி. Congratulations. Thank you, sir. All the very best. Wish you many more awards and rewards. உள்ள உட்காரு. சார், நீங்க வந்து ரிசீவ் பண்ணது இந்த இண்டஸ்ட்ரியே வந்து ரிசீவ் பண்ண மாதிரி இருக்கு. இது என்னையா பெரிய விஷயம்? இண்டஸ்ட்ரியே சேர்ந்து உனக்கு விழா எடுக்க போது இன்விடேஷன் பார். சார், இது கொஞ்சம் ஓவரா இல்ல? விருதே விழா பயமா இருக்கு அந்த சார். பையன் வேணும், அதான் நல்லது. இருந்தாலும் இதெல்லாம் உன் திறமைக்கு கிடைச்ச பரிசியா. ஃபர்ஸ்ட் இதெல்லாம் சுமக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். இருந்தாலும் கவலைப்படாத, கடவுள் அருள் உனக்கு நிறைய இருக்கு, அவரு காப்பாத்துவாரு. வீடு வந்துருச்சு போல இருக்கு. இதே தான் கரெக்ட். இந்தப்பா இந்த இன்விடேஷன் கொண்டு போய் அப்பா அம்மாட்ட கூட, அவங்க சந்தோஷப்படுவாங்க. ஃபங்க்ஷன் ஆர்கனைஸ் பண்றவங்க உன்னை வந்து பார்ப்பாங்க. சரி வரட்டா? கிளம்புங்க சார். நீ அவார்ட் வாங்குறத நான் டிவியில பார்த்தேன். பாராட்டு விழா இன்விடேஷன். அரிதாரம் பூசி நான் எடுத்த அவதாரத்தில் ஜெயிச்சேனா தோத்தேனான்னு நீங்கள் தான்ப்பா சொல்லணும்.